ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து மீனாவோட தங்கச்சியை ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கிறதுக்காண்டி கராத்தே கிளாஸ் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் மீனா, நீ வந்து பேசையிலே மாமாட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அருணை விட்டுட்டு வர்றது வந்து என்னோடய தாட்டு கிடையாது, எனக்கு அருண் கூட வாழணுன்றது தான் என்னோடய தாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம்னு. எல்லா விஷயத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் நான் வந்து உனக்கு துணையாக நிற்க முடியாது. அப்போ இந்த தற்காப்புக்களை இருந்துச்சுன்னா, அவன் அடித்தானா நீ அடிக்கலாம், அவன் உன்னை எட்டி உதைச்சானா நீ உதைக்கலாம், இந்த மாதிரி நீ நடந்துக்கலாம்னு மாமாவுக்கு தோணுச்சு. அதனால இந்த கிளாஸில் சேர்த்து விட்றேன், இந்த கிளாஸில் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, விஜயோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க விஜயா ஃப்ரெண்டுகிட்ட, நீ வந்து ரோஹிணியை உன் வீட்டுக்கு வர சொல்லி அவளுக்கு வந்து சாப்பிட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பரவாயில்ல விஜயா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன், நீ வந்து இவ்வளோ நல்லவளாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, சி நான் நல்லவளா, அவளை எப்படா தலை முழுகுவேன்றிருக்கேன், நீ என்னமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவளை சாப்பிட கொடுக்கையில் ஏதாவது மருந்தை கலந்து கொடுத்துரு, அப்போ அந்த கரு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே விஜயா ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அப்படி கத்துறாங்க. விஜயா, நானும் நீயும் ரொம்ப நாள் பழக்கம், கன்னத்தில் சப்புன்னு அடிக்கலாம் போல் ஒரு ஆசை, சரி என்ன செய்கிறதுன்னு தெரியலை, இந்த கல் எடுத்தனாலும் உன் மண்டையை உடச்சி போடுவோன்னு தோணுது, அதுவும் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உன்னை நான் என்னமோ நினச்சேன் விஜயா, இந்தளவுக்கு ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு விட அது எங்கே வெளியில் வந்துச்சு, அது என்ன உயிர் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் நடக்கையில், இனிமேல் உன் மூஞ்சியில் கூட முழிக்க மாட்டேன், என் வீட்டு சைடு கூட நீ வந்துடாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பப்பரப்பா மனோஜ் இருக்கார்ல, அவரை பார்க்க ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்து லட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. அன்னைக்கு உன் வீட்டில் மயங்கி விழுந்தேல மனோஜ், அப்போ கூட கன்ஃபார்ம் பண்ணல, இப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் தான் நீ வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, இனிமேல் ரோஹிணியை கஷ்டப்படுத்த மாட்டேன், ரோஹிணியும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்னு சொல்லு, ஏன்னா எனக்கு எப்படி முக்கியமோ, என்னோடய உடம்பு எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் சுற்றி இருக்கவங்களையும் டென்ஷன் படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நானும் உங்கள் வீட்டை கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்கள் அம்மாட்ட சொல்லி என்னையே நீயும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு திரும்ப வந்து, நீ எனக்கு எப்பப்போ உன்னைய பார்க்கணுன்னு தோணுதோ நீ அப்போல்லாம் வரணும், எனக்கு பார்க்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்கார்றாரு. அதோட முடிஞ்சுச்சு.